இன்னைக்கு நம்ம கீரையை பற்றி பார்ப்போம். நம்ம சிறுகீரை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், குடலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கீரை சேர்ப்பாங்க. எங்கள் அம்மா அம்மாச்சி கூட கீரை அடிக்கடி போய் காட்டில் பறிச்சுட்டு வருவாங்க. பழகீரைன்னு சொல்லி பறிச்சுட்டு வருவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் நம்ம சிறுகீரை அவ்வளோ நல்லது. சிறுகீரை கிடைச்சா சாப்பிடுங்க. நம்ம மலச்சிக்கலை போக்கும், பித்தத்தை குறைக்கும். ஆமா. நமக்கு அதோட வலு குடுக்கும் நல்லா. இந்த தளர்ச்சி, உடம்பு தளர்ச்சி அது பாருங்க, அதெல்லாம் சரி பண்ணிரும். சிறுகீரைக்கே அவ்வளவு சக்தி இருக்கு. எல்லா கீரைக்கும் இருக்கு. எல்லா கீரைக்கும் ஒவ்வொரு இது இருக்கு. இந்த சிறுகீரையோட பயன நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அதனால நீங்க சிறுகீரைய சாப்பிடுங்க. உடம்பு தளர்ச்சி போகும். வலு குடுக்கும் உடம்புக்கு. குடல் குடல சரி பண்ணும். குடல்ல இருக்க அசடுகள எல்லாம் சரி பண்ணும். ஓகேவா? அதனால இன்னைக்கு சிறுகீரை சாப்பிடுங்க. டெய்லி ஒவ்வொரு கீரைய பத்தி உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். நீங்க அந்த கீரைனால என்ன பயன்னு சொல்லப் போறேன். நீங்க கீரைகள் உணவுல சேர்த்துக்கங்க. வருங்காலத்துல உணவே கீரையாயிரும்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதனால கீரைய பிள்ளைகளுக்கு குடுத்து பழகுங்கள். நன்றி, வணக்கம்.